வந்து இந்த நாளை மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அநேகர் பிரயாசப்பட்டும் கிடைக்காதத நீங்க பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம அடுத்த வருஷம் நல்ல ஒரு பில்டிங்ல தேவனை ஆராதிப்போம். ஒரே ஒரு ஆமேன் தான் இருக்குது. ஒருத்தர் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிங்க, நல்லா ஜாலியா இருங்க. அல்லேலூயா. நல்லா ஸ்ட்ரிக்டான பிரசங்கியார் இல்ல, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அல்லேலூயா. திருப்தியான சாப்பாடு உங்களுக்கு இருக்குது, எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய உணவு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஓகே, பார்த்துக்கலாங்களா? சரி, கவனிப்போம். நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நீங்க ரிப்ளை கொடுக்கணும். என்னது? ஆமென் சொல்லுங்க. ஆமென் என்ன அர்த்தம்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எரேமியா தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்கிறார். ஆமேன் என்றால் அப்படியே தேவன் செய்வாராக. எப்படியே செய்வாராக? வாச்சிருங்க. 28:6 எரேமியா. ஆமென். நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். தேவன் அப்படியே செய்வாராக. ஆமேன் என்ன அர்த்தம்? நீ இப்ப எங்களை நோக்கி சொல்ற எல்லா வசனமும் அப்படியே என் வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதாக, பழிப்பதாக அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அதனால ஆமேன்ல நிறைய பவர் இருக்குது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, நிறைய பவர் இருக்குது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு, உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அதனால ஆமேன் ஏன் சொல்றோம்? அப்படியே என் வாழ்க்கையில நீங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு அப்படின்னு நீங்க ஆமேன் சொல்லும் போது உங்களுடைய இருதயத்துல அது என்ன ஆகுனா கர்ப்பம் தரிக்கும். இருதயத்துல என்ன ஆகும்? கர்ப்பம் தரிக்கும். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு ஒரு குமாரனை பிதா கொடுப்பார், அவருக்கு இயேசுன்னு பேரு வையே அப்படி நிறைய வாக்கு தத்தங்களை அவரை குறித்து சொல்றான். சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணிட்டா? உங்களை மாதிரி இப்படியே அமைதியா இருந்திருந்தான்னா கண்டிப்பா என்ன இருக்காது? குழந்தை பிறந்திருக்காது. என்ன சொன்னா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அவ ஆமேன்னு சொன்னா பாருங்க, உடனே இயேசு கர்ப்பம் தரிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவ ஆமேன்னு சொல்லாம இருந்திருந்தான்னா இயேசு அவளுடைய வயித்துல பிறந்திருக்க முடியாது. இப்ப சொல்லுவீங்களா ஆமேன்னு? அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, வயித்துல பெத்தெடுத்தா பாத்தியா? இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு ஒரு ஸ்திரீ கத்துறா. உடனே அவளை பார்த்து இயேசு சொன்னாரு, என்ன சுமந்த கர்ப்பமே பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னா, வயித்துல சுமந்தவளே பாக்கியவதின்னு சொன்னா, இன்னைக்கு என் வார்த்தைகளை கேட்டு இருதயத்துல என்ன சுமக்குறாங்க பாத்தியா, அவங்க மரியாதை விட பாக்கியவான்கள் சொன்னார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. அப்போ வயிற்றுல சுமக்கிறத விட இருதயத்துல சுமக்கிறத இயேசு பெருமையா பேசினார். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் தெரியுமா? இப்ப நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க அப்படியே ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும். உங்க இருதயத்துல அது என்னாகும்? கர்ப்பம் தரிக்கும். நாள் பூரணப்படும் போது என்னாகு? சுகப்பிரசவம் உண்டாகி அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, போன வருஷம் என்ன வாக்கு தத்துவம்? 2 வாரமா நீங்க கேட்டீங்களா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே
எனக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வந்துருச்சா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்துருச்சா? அதை மட்டும் ஒரு 3 பாயிண்ட் பார்த்துடலாமா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம் யாரு? தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் யாரு? செல்வச்சீமான். ஆபிரகாம் யாரு? ஐஸ்வர்யவான், விசுவாசிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் யாரு? எஜமான், ஓனர். ஆபிரகாம் யாரு? அங்க இருக்கிற எல்லா ராஜாக்கள் மத்தியிலே மகா பிரபு. இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் பத்தி இருக்குது. நீங்க ஒவ்வொன்னா சொல்லி 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 என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், வெள்ளியும் பொன்னும் உடைய செல்வ சீமான். இப்படி சொல்ல 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 சொல்லத்தான் அது உங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா எப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னாடி ஆபிரகாம் நின்றுட்டு இருந்தானா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்னாடி நம்முடைய அப்பா நின்று அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். நாமளும் அப்படித்தான், நம்ம அப்பாவை போல இல்லாதவைகளை இருக்கிறவன் நம்ம அழைக்கிற தேவனுக்கு முன்னாடி நின்று அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்ப சொல்லுங்க, இதான் அந்த வசனங்களை அந்த வருஷத்தோட முடிச்சிடக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் அந்த வசனங்களை எடுத்து கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த நாளை நம்ம விசேஷித்திருக்கிறோம். வாக்கு தத்தம் என்னைக்குமே மாறாது. வாக்கு தத்தம் மாறவே மாறாது. அது என்னைக்கு நீங்க எடுத்துட்டு போனாலும் அதுக்கு ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுவார். ஏன்னா சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க பேர்ல எழுதிட்டார். ஒரு வாக்கு தத்தமா இல்ல, ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. வேத பண்டிதர் சொல்றாங்க 8000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. எல்லா வாக்கு தத்தையும் அவர் முன்னாடி போய் நின்று ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா ஆமேன்னு சொல்லுவார். அது கேஸ். அல்லேலூயா. ஆமா, அது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால இன்னைக்கு விசேஷமா ஒரு வாக்கு தத்தத்தை என்ன பண்ண போறோம்? நாம தியானிக்க போகிறோம். வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 இந்த அதிகாரம் முழுவதுமே நம்மளுக்கு வாக்கு தத்தம். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்றீங்க ஆமேன்னு சொல்லி? இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். எத்தனை வசனம் இருக்குது? 22 வசனம் இருக்குது. இந்த 22 வசனத்தையும் வருஷம் முழுவதும் நாம தியானிக்க போறோம். 22 வசனத்தையும் வருஷம் முழுவதும் நான் தியானிக்க போகிறோம். என்ன வாக்கு தத்துவங்க சபையிலன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஐசாயா. சொல்லுங்க, ஐசாயா. சொல்லுங்க. ஆங்கிலத்துல ஐனா நானு, ஷானா பார்க்கிறேன். எப்படி பார்க்கிற? யா. அல்லேலூயா. யெகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நான் பார்க்கிறேன். ஐசாயா. வாசிக்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1-5 வசனங்களை முதல்ல வாசிக்கலாம். அதுல ஒரு வசனத்தை எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? வாக்கு தத்தமா கிளைம் பண்ண போறோம். ஏசாயா 60 1-5 வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி 5வது வசனத்தை வாசிச்சிருங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, இந்த 2025 உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் இருதயம் சிரிச்சுட்டு சொல்லுங்க. ஆங்கிலத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்குது, your heart shall thrill and trembling with joy. அல்லேலூயா. த்ரில்லிங் என்ன சொல்லுது? த்ரில்லிங் பண்ண போறாரு. 2025 என்ன பண்ண போறாரு? நம்மள த்ரில்லிங் ஜாய். என்ன ஜாய்? பக்கத்துல த்ரில். வாழ்க்கையில ஒரு த்ரில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு த்ரில்லிங் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஒவ்வொருத்தரும் ஆமா, பிசாசு ஒரு த்ரில்லிங் கொடுப்பான், மனுஷன் ஒரு த்ரில்லிங் கொடுப்பான்,
உலகம் ஒரு த்ரில்லிங் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை த்ரில் பண்ண போறேன்னு சொல்லி. அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கீங்களா? அவர் த்ரில்லிங் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் பீட்டை நின்று என்ன இது அந்த அளவுக்கு விம்பி போயிடுவோம். பொது மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் இருதயம் வியந்து விம்பும். ஆமா, வியந்து விம்பும். அப்ப நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? சந்தோஷமாக்க போகிறார், பூரிக்க செய்ய போகிறார். சங்கீதம் 90 14 15 வசனங்களை வாச்சோன்னு சொன்னா, நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். நாம் இப்படி ஆராதிக்க மாட்டோம். ஏசி ரூமுக்கு வந்து ஆராதிப்போம். எழுதி வைங்க, அடுத்த வருஷத்துல எழுதி வைங்க, டைரி எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க, இதெல்லாம் ப்ராபசி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னா அவர் திருள் பண்ண அப்படிதான் திருள் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கான், அவனை பத்தி அவனை எப்படி த்ரில்லிங் பண்ணாருன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல த்ரில்லிங் எப்ப வரும் தெரியுங்களா? சொல்லுங்க, த்ரில்லிங் எப்ப வரும் சொல்லுங்க. சங்கீதம் 85:6 த்ரில்லிங் எப்ப வரும்? சங்கீதம் 85:5-6 உமது ஜனங்கள் உம்மில் திரளாகும்படி, இருதயம் பூரிக்கும்படி, மகிழ்ச்சியாகும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? தாவீது என்ன சொல்றாரு? எங்களை நீங்க உயிர்ப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எங்களுடைய இருதயம் த்ரில்லிங் ஆயிரும், என் இருதயம் பூரிப்படைஞ்சிரும். அப்போ ஒரு மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு, வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு அப்படி இல்ல, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு அவனுடைய இருதயத்தை கர்த்தர் த்ரில்லிங்லயே வச்சிருப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு என்ன செய்யறாரா? தாவீது சொல்றாரு, எங்கள் ஆவியை நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஆவி எப்ப உயிரடையும் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26, 27 3 வசனத்தை சத்தமா வாசிங்க. ஆதியாகமம் 45, 25 பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. 25 2025 25ல என்ன சொல்றாங்க? அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகி யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சையடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிரடைந்தது. கையை தட்டி, யாக்கோபினுடைய ஆவி உயிரடைஞ்சது பாருங்க, உயிர்த்தது பாருங்க. அப்பவே அவனுடைய இருதயம் பூரிப்படைய ஆரம்பிச்சது. எப்ப யாக்கோபினுடைய ஆவி உயிரடைஞ்சது? அவனுக்கு ஒரு நற்செய்தி வந்தது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நற்செய்தி தான் உடைந்து போன, மரித்து போன ஆவிய உயிரடைய செய்யும். துர்ச்செய்தி என்ன பண்ணும்? ஆவிய நொறுங்கி போக பண்ணிடும். ஆனால் நற்செய்தி, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது பாருங்க, இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரமும் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, எலும்புகளை புஷ்டியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நற்செய்தி தான்
ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவிய உயிரடைய செய்யும். இது தேவனுக்கு நல்லா தெரியும், பிசாசு கொண்டு நல்லா தெரியும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவிய நொறுங்கி போக பண்ணிடணும் அப்படின்னா துர்ச்செய்தி அனுப்பிச்சுட்டே இருப்பான். என்ன அனுப்புவான்? ஆமா, துர்ச்செய்தியவே கேட்டுட்டு இருந்தான் பாருங்க யாக்கோபு. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் துர்ச்செய்தி. எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யாக்கோபுக்கு துர்ச்செய்தி ஆரம்பிச்சது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு முறையும் யாக்கோபுக்கு துர்ச்செய்தியே தான் வரும். அதனால அவனுடைய ஆவி செத்து போச்சு. அவனுடைய ஆவி என்னாச்சு? 37ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஆதியாகமத்துல யாக்கோபு தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கூட கட்டி தேவனை ஆராதிக்கல. எத்தனை வருஷம் தெரியுமா? குறைய 13 வருஷம். எத்தனை வருஷம்? 13 வருஷம் யாக்கோபு தேவனிடத்திலே பேசவில்லை. தேவனும் யாக்கோபினிடத்துல பேசல. யாக்கோபு ஏதாவது செஞ்சாரா? பலிபீடம் கட்டுவாரா? ஆபிரகாம் மாதிரி பலிபீடம் கட்டி ஆராதிக்கல. பெத்தேல் கட்டினதோட சரி. ஏன் தேவனை ஆராதிக்க முடியல? விசுவாசிக்க முடியல. தரிசனங்கள் இல்ல. தேவதூதர்கள் வந்து யாக்கோபை சந்திக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. 37 பாருங்க சந்திப்பாங்க. ஆனா 37 இருந்து 45 வரைக்கும் தேவன் பேசவும் இல்லை, இவனும் பலிபீடம் கட்டல. காரணம் என்ன அப்படின்னா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல கடைசி 4 வசனத்துல, யோசேப்பு செத்து போயிட்டாங்கிற துர்ச்செய்தியை அவனுடைய பிள்ளைகள் கொண்டு வந்து யாக்கோபினிடத்துல சொன்னாங்க. நீ நேசித்த நேசகுமாரன் துஷ்ட மிருகங்களால் கொல்லப்பட்டு அவன் மரித்து போனான். அவனுடைய வஸ்திரத்தை நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கிடைச்சது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறோன்னு சொல்லி யாக்கோபினிடத்துல கொடுத்தாங்க பாருங்க. அது முதல், அந்த துர்ச்செய்தியை கேட்ட நாள் முதல் அவனுடைய ஆவி கலங்கினது. அவன் ஆவி செத்து போச்சு. தேவனோடு கூட சரியான ஐக்கியம் அவனுக்கு இல்லை. விழுந்து போன ஒரு வாழ்க்கை தான் யாக்கோபுக்கு காணப்பட்டுச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவனுடைய மகள் அந்நிய ராஜாவால் கெடுக்கப்பட்டுட்டான். சிமியோனும் லேவியும் கொலகாரங்களா மாறிட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையே சூனியமாய் போச்சு. இன்னும் சொல்ல போனா தேவன் இடைபடல. ஆவி செத்து போச்சுன்னா தேவன் பேசினாலும் கேட்காது. ஆவி செத்து போச்சுன்னா கேட்காது. அவனுக்கு தரிசனம் இல்லை பாருங்க. சேனைகளா வந்து தேவதூதர்கள் சந்திச்சாங்க. தேவனிடத்துல போராடி தேவனையே மேற்கொண்ட ஒரு பெரிய ஜெப வீரன் யாக்கோபு. சாதாரணமான இல்ல. ஆனா பாருங்க, அந்த 13 வருஷம் தரிசனம் அவனுக்கு இல்ல, தேவன் பேசல, பலிபீடம் கட்டல, எப்பவும் பயந்துட்டே இருந்தான். எப்பவும் பயந்துட்டே இருந்தான். ஒரு பயம் அவனை கவ்விட்டே இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? யோசேப்பு அவனிடத்திலிருந்து பிரிந்த நாள் முதல் அவனுடைய வாழ்க்கை துக்கமா இருந்தது. அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் செழிப்பு இருக்கும் பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கை டெஸ்ட் பண்ணி பாருங்க. யோசேப்பு என்றைக்கு அவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டானோ அது முதல் யாக்கோபுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் விழுந்துருச்சு, பொருளாதார வாழ்க்கையும் விழுந்துருச்சு. பாருங்க, பெரிய பஞ்சம் வந்துருச்சு. வந்துச்சா? பஞ்சம் வந்துருச்சு. ஜீவனம் பண்றதுக்கே முடியல. பஞ்சத்தால் அவனுடைய இனமே அழிய போகுது. அல்லேலூயா. இது எத்தனை வருஷம் தெரியுமா? யோசேப்பு 17 வயசுல காணாம போனான். 30வது வயசுல பிரதமர் ஆயிட்டா எகிப்துல. முழு எகிப்துக்கு அதிபதியா மாறிட்டா. அப்ப அந்த 13 வருஷ கேப்ல யாக்கோபுடைய வாழ்க்கை துர்ச்செய்திகளால் நிரம்பி அவனுடைய வாழ்க்கையே ஆயிடுச்சு, கீழான நிலைமை கொண்டு போயிடுச்சு. துர்ச்செய்தி ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. அதனாலதான் தேவதூதர்கள் முதல்ல மனுஷர்களை சந்திச்சு சொன்னாங்க, எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நற்செய்தி தான் எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி தான் ஆத்துமாவை குளிர பண்ணும். நற்செய்தி தான் உங்களுடைய ஆவியை உயிரடைய செய்யும். இது தேவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான்
கடைசியா 13 வருஷம் கழிச்சு யோசேப்பு மூலமா நற்செய்தி யாக்கோபுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இவன் புலம்புனா, ஐயோ யோசேப்பு யோசேப்புன்னு அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து அழுதுட்டே இருந்தான். அல்லேலூயா. ரொம்ப சோகமா ரொம்ப துக்கத்தில் இருந்தீங்கன்னா தேவன் வந்து உங்களை கட்டி பிடிச்சி பேசினாலும் உங்களுக்கு தெரியாது. தேவனே வந்து முகமுகமா பேசினாலும் உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. இப்ப நற்செய்தி என்ன? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். கையை தட்டி. உங்கள் யோசேப்பு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. எல்லாம் இழந்திருக்கலாம். இவன் எல்லாத்தையுமே இழந்தான் பாருங்க. யாக்கோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். தேவனோடு உள்ள உறவையும் இழந்துட்டான். ஆனா அவனுடைய ஆவிய கர்த்தர் என்ன பண்ணணும்? உயிரடைய செய்யணும்னு விரும்பினார். இவனுடைய ஆவி எப்ப உயிரடையும்? எதுல செத்தானோ அதுலயே உயிரடைய செய்யணும். அல்லேலூயா. யார் நிமித்தம்? யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டான். 12 பேர்ல யோசேப்பு உசுருக்கு உசுரா நேசிச்சவர். அல்லேலூயா. ஆனா யோசேப்பு சொல்லி அனுப்புறான் பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் இடத்துல சொல்லி அனுப்பும் போது, அதை மட்டும் வாசிச்சலாமா? 45ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால் அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தது. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அப்ப கிட்ட போனாங்க. அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். யோசேப்பை பார்க்கிற வரைக்கும் உங்க பஞ்சம் தீராது. கைப்பற்றி சொல்லுங்க. யோசேப்பை பார்க்கிற வரைக்கும் நீ யாக்கோபா இருந்தாலும் உன் பஞ்சம் தீராது. நீ லேவியா இருந்தாலும், லேவினா யாரு? பாஸ்டர். லேவியா இருந்தாலும் யோசேப்பை பார்க்கிற வரைக்கும் பஞ்சம் தீராது. ஒவ்வொரு கோத்திரமும் பயங்கர டாப் ஸ்டாருங்க. யோசேப் சொல்றாரு, என் சொப்பனத்துல இவங்க எல்லாமே ஸ்டாரு. சொல்லுங்க, எல்லாமே ஸ்டார். யாரு? ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், காத், நப்தலி, இசக்கார், அப்புறம் பெஞ்சமின். அல்லேலூயா. இவங்க எல்லாமே ஸ்டாரு. என்னதான் ஸ்டாரா இருந்தாலும் யோசேப்புங்கிற ஒரு ஸ்டார் இல்லைன்னா எல்லா ஸ்டாரும் கண்ண மூடிடும். எல்லா ஸ்டாரும் கண்ண மூடிடும். கவனிங்க. அல்லேலூயா. யாக்கோபு யாரு? சூரியன். அவங்க மனைவி யாரு? சந்திரன். அவன் அப்படித்தானே சொப்பனத்துல பார்க்கிறான். 37ஆம் அதிகாரத்துல சூரியனா இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் நட்சத்திரங்களா இருந்தாலும், அதாவது என்ன சொல்ல வர்றேன், நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தி தான், யோசேப்பு உயிர் தெழுந்தார் என்கிற நற்செய்தி தான் உன்னை உயிரடைய செய்யும். அல்லேலூயா. நம்முடைய யோசேப்பு இயேசு கிறிஸ்து, அவர் உயிரோடு கூட எழுந்தார். யோபுவுக்கு 2 காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒன்னு ரிவைவல், இன்னொன்னு ரெஸ்டோர். ஒன்னு ரிவைவல், இன்னொன்னு ரெஸ்டோர். ரிவைவல் அப்படின்னா எழுப்புதல்னு சொல்றாங்க. ரிவைவல்னா ஆமா, எழுப்புதலை குறித்து நிறைய பிரசங்க பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஃபயர் தான் எல்லாமே. அல்லேலூயா. எழுப்புதல், உண்மையான எழுப்புதல் என்ன தெரியுமா? எழுப்புதல்ங்கிற வார்த்தை முதல் எங்க வருது தெரியுமா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 27ஆவது வசனத்துல வருது. அல்லேலூயா. அங்கே யாக்கோபினுடைய ஆவி உயிரடைந்தது. யாக்கோபினுடைய ஆவி உயிரடைந்தது. சபைக்கு வாங்க. சபை எப்போ உயிர் மீட்சி அடையும்? ஒரு தனிப்பட்ட விசுவாசி எப்போ உயிர் மீட்சி அடைவான்? அல்லது ஒரு ஊழியக்காரன் எப்போ உயிர் மீட்சி அடைவான்? ஒரு தகப்பனை போல் இருக்கிற யாக்கோபு எப்போ உயிர் மீட்சி அடைவான்னா, நற்செய்தியை கேட்பதினால். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரசங்கம் கேட்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இயேசு சொல்றாரு, என்னோடு சேர்க்காதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். எந்த பிரசங்கம் இயேசுவோட கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும். இல்லைன்னா அந்த பிரசங்கம் என்ன ஆயிரு? நம்மளை தடுமாற பண்ணிரு. அப்ப இங்க உயிர் மீட்சி உண்டாகணும். சபையிலே ஆகட்டும், தேசத்திலே ஆகட்டும், ஒரு உயிர் மீட்சி எப்ப வரும்னு சொன்னா,
யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தியானிக்கும் போதுதான் உங்கள் ஆவி உயிரடையும். அல்லேலூயா. இப்ப நற்செய்தி என்ன? யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறாங்கிற நற்செய்தி யாக்கோபை திரும்ப எழுப்பினது. அல்லேலூயா. இப்ப துணிஞ்சு எகிப்துக்கு போறேன்னு சொல்றான். அல்லேலூயா. எகிப்துக்கு போறான், தேவனை தரிசிக்கிறான், பலிபீடங்களை கட்டி எழுப்புறான், மறுபடியும் தேவனோடு கூட உறவாடுறான். அப்புறம் பாருங்க, கர்த்தர் பேசுறாரு பாருங்க, நீ பயப்படாத, எகிப்துக்கு போ, யோசேப்பு தான் உன் கண்ணை மூடுவான், யோசேப்புடைய மடியில தான் உன் உசுறு போகுன்னு சொன்னார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தாரு பாருங்க. அப்போ நற்செய்தி தான் நம்மளை உயிரடையச்சு. அல்லேலூயா. அது கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. அதைத்தான் ரோமர் 1:16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இப்போ நான் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க கேட்ட அந்த வார்த்தையே உங்களுக்குள்ள பலனை உண்டு பண்ணிருமா, சுகத்தை உண்டு பண்ணிருமா, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிருமா, ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துருமா. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை உள்ள போய் எலும்புகளுக்கு போய் ஔஷதமா மாறிடும், மருந்து அது மாறிடும். அதனாலதான் ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க ஆமேன்னு சொல்ல 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும், உங்க ஆவி உயிரடைய செஞ்சிடும். 3 பார்ட்லயும் ஒரு ரிவைவல் வந்துடும். ஆவியிலும் வரும், ஆத்மாவிலையும் வரும், சரீரத்திலையும் வரும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இவ பாருங்க, அது வரைக்கும் 13 வருஷமா பேசாத தேவன் இப்போ அந்த ஆவி உயிரிழந்த உடனே யாக்கோபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையில ஒரு உயிர் மீட்சி வரணும், எழுப்புதல் வரணும்னு சொல்றாங்க. எழுப்புதல் அப்படின்னு என்னன்னா, நம்முடைய ஆவி உயிரடையணும், அதான் எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல்ங்கிற வார்த்தை இந்த பைபிளே இல்லை அப்படின்னாங்க எல்லாரும். ஒரு நிறைய பிரசங்க, பெரிய பிரசங்க இப்போ வேலை சொல்ல முடியாது நம்மளால. எழுப்புதல்ங்கிற வார்த்தைய, எழுப்புதல் எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். அது எப்பேற்பட்ட எழுப்புதல்? எதை சொன்ன உயிரடையும் நம்முடைய ஆவி? இயேசு உயிரோடு கூட எழுந்தார். யோபு எல்லாத்தையுமே இழந்தானா? எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அல்லேலூயா. அப்ப யோபுவுக்குள்ள ஒரு ரிவைவல் எப்ப வந்துச்சுன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மோசேயை பார்த்து ஜனங்க சொன்னாங்க செங்கடலுக்கு முன்னாடி, பின்னாடி பார்வோன் சேனை, மோசே என்ன பண்றது? நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். முன்னாடி செங்கடல், நோ ப்ராப்ளம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையுமே இழந்துட்ட, ஓட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார், நோ ப்ராப்ளம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. செங்கடல் முன்னாடி நின்றுட்டு இருக்குதா? என்ன சொல்ற, என்ன சொல்றேங்கிறது முக்கியம். சூழ்நிலை எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, சூழ்நிலை என்னைக்குமே பாதகமா தான் இருக்கும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. 2025 என்ன நடக்குது தெரியுமா? சொல்லட்டுமா? ஏன் யாக்கோபு யோசேப்பு இருக்காங்கிற நற்செய்தி ஏன் போச்சு தெரியுமா? யாக்கோபு இருக்கிற இஸ்ரவேல்ல முழு பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால யோசேப்பு என்ன சொல்றாரு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, அதனால அப்பா கிட்ட போய் சொல்லு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லிரு. 5 வருஷம் பஞ்சம் இருக்கிறதுனால எகிப்துல உங்களுக்கு சிறப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, அது கோசோன் நாடு, அந்த நாட்டுல உங்களை வச்சு நான் பராமரிப்பேன்னு யோசேப்பு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.
என்னைக்குமே அப்பா தான் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பாரு. மகன் அப்பாவுக்கு வாக்கு கொடுக்குறான். கையத்தட்டு. அல்லேலூயா. எதுக்கு என்ன முன்னாடி அனுப்பிச்சுக்காதீமா? அண்ணன் தம்பிகள் எல்லாம் பார்த்து சொல்றா, ஏய் நீங்க என்ன போய் குளியல் தூக்கி போடுறா, நீங்க என்ன அடிமையா விக்கல, கர்த்தரு என்ன உங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொன்னான். அல்லேலூயா. அதனால சூழ்நிலைகள் என்னைக்குமே பாதகமா இருந்தாலும் அந்த இடத்துல நின்று நீங்க என்ன பேச போறீங்க? யோசேப்பு போற பேச போறீங்களா? யோபு போற பேச போறீங்களா? மோசே மாதிரி பேச போறீங்களா? இவங்க மாதிரி தான் பேசணும். அல்லேலூயா. ஜோசுவா அப்படிதான் பேசினார். அல்லேலூயா. முன்னாடி யோர்தான் நிக்குதுப்பா, நோ ப்ராப்ளம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் உயிரோடு இருக்கிறார். எரிகோ இருக்குது, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க பக்கத்துல, பழக்கமாயிரும். பிரச்சனை வருதா? நோ ப்ராப்ளம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, நோ ப்ராப்ளம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு போங்க, செங்கடல் பறந்துடும், யோர்தான் வழி விட்டுரும். அல்லேலூயா. கூலா சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? பயங்கர ஜனங்க அப்படியே, ஐயோ பின்னாடி பார்வோனுடைய சேனை, அவ்வளவுதான் மாட்டிட்டோம். முன்னாடி செங்கடல், இந்த பக்கம் சீனாய் மலை, இந்த பக்கம் ஒண்ணும் முடியாது. அப்படியே கூச்சல் இடுறாங்க. எகிப்துல கல்லறை இல்லை, நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப டிப்ரெஸ்க்குள்ள போயிட்டாங்க. கூலா ஆண்டவர் சொல்றாரு, சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. அதை அப்படியே சொல்றாரு, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு பார்த்த பிரச்சனை நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. மோசே மாதிரி பேசுங்க, மோசே மாதிரி பேசுங்க, அங்கே செங்கடல் பழக்கம். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான் தன் பிள்ளைகளை பார்த்து, எல்லாரும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எகிப்துலதான் தானியம் இருக்குதுன்னு கேள்விப்படுறமே, அங்க போங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. இவங்க வந்து நிக்கிறாங்க, தானியம் வேணும்னு. யோசேப்பு என்ன சொல்லியிருப்பாரு? நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். இன்னும் 5 வருஷம் இருக்கு. யாக்கோபு பெரிய ஜெப வீரன், பெரிய தீர்க்கதரிசி. யோசேப்பு சொல்றான் பாரு தீர்க்க தரிசனம், பஞ்சு இந்த 1 வருஷம் மாத்திரம் இல்ல, இன்னும் 5 வருஷம் இருக்கு. அல்லேலூயா. அதனால பெட்டி மெடிக்கலா கட்டிட்டு வாங்க. பாருங்க வசனம் சொல்லுது, இந்த நற்செய்தியை அவன் கேட்டான் பாருங்க. கேட்ட உடனே நம்பல. வசனம் சொல்லுது பாருங்க, நற்செய்தி கேட்டா சிலரெல்லாம் நம்ப மாட்டீங்க. யாக்கோபு மாதிரி. என்ன சொல்றான் 26 வசனத்துல? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள், அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல என்ன சொல்லுதுன்னா, அவன் ஹார்ட் பீட் நின்றுச்சான். ஹார்ட் பீட்ல டப் 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 அடிக்குதுல. யோசேப்பு உசுரோடு இருக்கிறான், முழு எகிப்துக்கும் அதிபதியா இருக்கிறான், பிரதமரா இருக்கிறான். எகிப்துங்கிற சாதாரணமானதல்ல அன்னைக்கு. இன்னைக்கு எப்படி அமெரிக்கா, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா பெரிய சர்வதிகார நாடு, அதே மாதிரி எகிப்து அன்னைக்கு பெரிய சர்வதிகார நாடு. யோசேப் சொல்றாரு, அந்த சர்வதிகார நாடு எகிப்துக்கு பார்வோன் ராஜா, அந்த பார்வோனுக்கு கர்த்தரனை அப்பனாக்கினார்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு கர்த்தரனை தகப்பனாக்கினார். தைரியமா புறப்பட்டுவாங்க அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்போ இத சொல்லும் போது அவங்க அப்பாவால நம்ப முடியல. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, நாம அடுத்த வருஷத்துல பெரிய பில்டிங்ல ஏசி போட்டு தேவனை நாம ஆராதிக்க போறோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியல. பாருங்க, ஹார்ட் பீட் நின்றுச்சு, ஹார்ட் பீட் என்னாச்சு, நின்றுச்சு. அதே மாதிரிதான் யாக்கோபு துர்ச்செய்தி கேட்ட உடனே நம்பிட்டான். துணியை கொண்டு ரத்தத்தோட யோசேப்புடைய வஸ்திரத்தை கொடுத்த உடனே நம்பிட்டான். மனுஷனுடைய இயல்பு அப்படித்தான், துர்ச்செய்தியை உடனே நம்பிடும், நற்செய்தி சீக்கிரமா நம்பாது. அல்லேலூயா. பார்க்கலாம் பாருங்க, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு கொண்டு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நற்செய்திகளை நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபு கண்டான். யோசேப்பு என்ன செஞ்சாரு? 10 கழுதைகள் அனுப்பினார், கேளிகை கழுத. அல்லேலூயா. கார் அனுப்பிச்சார், நிறைய தானியங்கள் அனுப்பிச்சார், வெள்ளி பணங்கள் அனுப்பிச்சார், வெகுமதிகளை கொடுத்து அப்பாவை கூப்பிடுறார்.
தன் சகோதரர்களை கூப்பிடுறார். அல்லேலூயா. இந்த வருஷம் வெகுமானங்கள் வருகிற வருஷம். அல்லேலூயா. வாங்க ஏசாயா 60:5 உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏன் அதிசயப்பட்டு பூரிக்குதான்? அடுத்த வசனம் சொல்லுது, கடற்கரையில் திரளான ஜனம் உன் வசம் திரும்பும். திரும்பும் சொல்லுங்க. திரும்பும் மீன்ஸ் ரெஸ்டோர். என்னது? ரெஸ்டோர். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் உன் இருதயம் ஒரு திருள் பண்ண போறேன்டா, அந்த திருளைங்களை நீ ஆடி போற. இதெல்லாம் எதிர்பார்க்கணும். நாம என்ன பண்றோம்னா துர்ச்செய்தியை கேட்டு அதையவே எதிர்பார்க்கிறோம். இப்படி சொல்லிட்டாரு இன்னைக்கு ஜோசிகாரரு 2025 சன் டிவியில சொல்லிட்டாரா? ஆதித்ய டிவியில சொல்றாங்களா? சொல்றாங்க. இதை கேட்டு 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 ஜனம் அதையே எதிர்பார்க்குது. கண்டிப்பா அதுதான் நடக்கு. இல்லையா? ஒவ்வொரு முறை யாக்கோபுக்கு துர்ச்செய்தியே வருது. சிமியோனும் லேவியும் பக்கத்து நாட்டில் போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க, துர்ச்செய்தி. தீனால உன் மக தீனால கெடுத்துட்டாங்க, துர்ச்செய்தி. யோசேப்பு செத்து போயிட்டான், துர்ச்செய்தி. இதை கேட்டு 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 இவனுக்குள்ள பயம். யோசேப்பு உயிரோடு கூட எழுந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பயந்த மாதிரி அங்க இல்லவே இல்லை யாக்கோபுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட தேவை அவசியம் இல்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். எதுக்கு உயிரோடு இருக்கிறார்? பஞ்சத்துல நம்மை காக்கும்படிக்கு. அல்லேலூயா. கோசோன் நாட்டில் கொண்டு போய் வைக்கும்படிக்கு. எகிப்துல ஒரு நாடுதான் கோசேன் நாடு. என்னது? ஆமா, கோசேன் நாடு மிகவும் செழிப்பான தேசம், செழிப்பான நாடு. எகிப்திலே செழிப்பு. சொல்லுங்க. எகிப்துல செழிப்பான ஒரு பகுதி தான் கோசேன். எகிப்துங்கிறது உலகம். சொல்லுங்க. எகிப்துங்கிறது உலகத்திலேயே நமக்கு செழிப்பான வாழ்க்கை இருக்குதுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது யோசேப்பு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். யோசேப்பு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகங்கிற எகிப்துல நமக்கு கோசேனை வச்சிருக்கிறாரு. எதுக்கு இயேசு சிலுவைக்கு போனாரு? நாம செத்து பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் சிலுவைக்கு போனாரா? நாம செத்தா பரலோகம் கண்டிப்பா இருக்குது. பக்கத்துல போய் சொல்லுங்க. கல்லனா அன்னைக்கே செத்தா அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிட்டான். செத்து பரலோகம் போறத பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஈஸி. உங்களுக்கு டிக்கெட் என்ன ஆயிடுச்சு? ரிசர்வ் பண்ணி உங்க பேர்ல வந்துருச்சு டிக்கெட்டு. நீங்க மறுபடியும் டிக்கெட்டுக்காக அழுதுட்டே இருக்கிறீங்க. ஐயோ, நான் எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிடணும், எப்படியாவது ட்ரெயின். அதான் புக் பண்ணியாச்சே, டிக்கெட் வந்துருச்சே. அல்லேலூயா. இன்னும் நாம என்ன பண்றோம்? டிக்கெட்டுக்காகவே அழுதுட்டு இருக்கிறோம். ஓ, பரலோகம் கன்ஃபார்ம். இன்னைக்கு செத்தால் நீ பரலோகம் தான். நான் எதுக்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், அது பர்பஸ் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதை நீ செஞ்சு முடிச்சுட்டு வா. அதுக்காகத்தான். அல்லேலூயா. மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சு சொன்னா, மதம் கிறிஸ்தவ மதம். இந்து மதத்தை சொல்ல, கிறிஸ்துவ மதத்துல மாட்டிட்டோம். நாம இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி கடைசியில கிறிஸ்துவ மதத்துல மாட்டிட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்து மதம் அல்ல, கிறிஸ்து மார்க்கம். அல்லேலூயா. அட, கொலை செஞ்சு சபையை துன்புறுத்தின சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தா அவரை கொண்டு போய் சிறையில் போடுவேன். அவளுக்கு தெரிஞ்சிச்சு கிறிஸ்துவங்கிறது மதம் கிடையாது, மார்க்கம்னு. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில் அங்கத்தினர்களா இருக்கிற நம்மளுக்கு தெரியல கிறிஸ்துவம் மார்க்கம் அல்ல, மார்க்கம் மதம் அல்ல. மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சு? நான் வெறுங்கையா இந்த பூமிக்கு வந்தேன், வெறுங்கையாய் அந்த இடத்துக்கு திரும்புவேன். அதுல சொல்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இதுல என்னடா பெருமை, இதுல என்னடா திருளிங்க இருக்குது? நான் வெறுங்கையா வந்தேன், வெறுங்கையா போறேன் ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் பார்த்து, அட நான் உன்னை திருள் பண்ணோன்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன திருளிங்க இருக்குது? இதுல ஒரு திருளிங்க கிடையாது. யாக்கோபு சொன்ன மாதிரி சொல்லணும். வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன்.
இப்பொழுதோ பரிவாரங்களுடைய செல்வச்சீமானானேன். அல்லேலூயா. யாக்கோபு மாதிரி பேசணும். யோபு ஆரம்பத்தில் அப்படித்தான் பேசினாரு, கடைசியில் அவருக்கு வெளிச்சம் வந்துருச்சா. வசனம் சொல்லுது, என் தலையின் மேல் தீபம் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இந்த இருளை நான் கடந்து போனேன். அந்த இருளு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வெளிச்சத்துக்குள்ள வந்தோம் பாருங்க, எல்லா இருளும் ஓடி போச்சு. அல்லேலூயா. எதுக்கு உசுரோடு இருக்கிறாரு? எதுக்கு உசுரோடு ஏசு எந்திரிச்சாரு? உங்களை இந்த எகிப்துல கோசேன்கிற செழிப்பான பகுதியில வச்சு உங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்குத்தான் யோசேப்பு எகிப்துக்கு போனார். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரு. அல்லேலூயா. வாசனை சொல்லுது பாருங்க, என்னை எகிப்துக்கு ஏன் அனுப்புனார் தெரியுமா? இவ்வளவு சிலுவை பாடுகளை நான் சந்திச்சு ஏன் எகிப்துக்கு வந்தேன் தெரியுமா? நீங்க ஒருத்தரும் சாகக்கூடாது, நீங்க நல்லா வாழணும். அதுக்காகத்தான் கர்த்தரனை எகிப்துக்கு அனுப்பினார். இந்த சிலுவைக்கு ஏன் அனுப்புனாரு பிதா? இந்த எகிப்துல நாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. இதுதான் சிலுவையை பற்றிய நற்செய்தி. சபைக்கு இது தெரியணும். இந்த நற்செய்தி உள்ள போனாதான் இந்த வறுமை, இந்த எருமையெல்லாம் ஓடும். அல்லேலூயா. நாம நல்லா இருக்கணும். நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல என் பிள்ளை, நான் சைக்கிள் வந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை கார்ல வரணும். பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவனா இருக்கிற நீயே இப்படி யோசிக்கும் போது, அவர் நல்ல பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா இருக்கணும். பக்கத்துல கை பிடிச்சு யோசேப்பு வண்டி அனுப்புனார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, யோசேப்பு ஆசைப்படுங்க, எதிர்பாருங்க, வண்டி வாங்கணும், காரு. அல்லேலூயா. நல்ல செழிப்பான கோசேன் இடம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்காகத்தான் யோசேப்பு எகிப்துக்கு போனாரு. இதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போனாரு. அல்லேலூயா. யோசேப்பே சொல்றாருங்க. யோசேப்பே என்ன சொல்றாரு? நான் எகிப்துக்கு வந்தது நல்லது, இது நிமித்தம் நீங்கள் யாரும் விசாரப்பட வேண்டாம். போய் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, ஒரு 10 பேர் திருன்னு முழிக்கிறானுங்க. அடே இவனைத்தாடா குளிர் தூக்கி போட்டோம், அவ்வளவுதான் அவுட்டு. இவன் பிரதமரா இருக்கிறான், இவன் கையில நம்ம மாட்டிட்டோம், நம்மள என்ன பண்ண போறான் யோசேப்பு, முடிச்சு கட்ட போறான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, பிரமி படைச்சிட்டாங்க இவங்க. உடனே யோசேப் சொல்றா, இதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க தூக்கி போடலப்பா, நீங்க தூக்கி போட்டது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மைகளாய் மாற்றி இன்றைக்கு ஜீவரட்சண்யம் பண்ணும்படிக்கு, உங்களை காப்பாற்றும்படிக்கு என்ன எகிப்துல பிரதமரா உயர்த்தி இருக்கிறார். சிலுவையிலிருந்து உயிரோடு எழுந்தாரா? உன்னதத்திலே அவர் போய் அமர்ந்திருக்கிறார். யோசேப்பு சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டான், இயேசு கிறிஸ்து உன்னதத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து கோசே நாட்டுல வச்சார். அவர் பக்கத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து நம்மையும் அவருடைய பக்கத்துல வந்து உட்கார வச்சிருக்கிறார். எபேசியர் 2:7 கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிரோடு கூட எழுப்பப்பட்டோம், உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி அவரோடு கூட உட்கார்ந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். திருலிங் வரப்போகுது, சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு. இந்த வருஷம் திருலிங் அல்லேலூயா ஆச்சரியப்பட வைக்க வர்றார். தேசமெல்லாம் பஞ்சம் பார்த்து போயிடு, நிறைய பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம தேசத்துல பஞ்சம் வரப்போகுது. நீங்க யோசேப்புக்கு சொந்தக்காரங்களானதுனால, யோசேப்புக்கு சக உதரமானதுனால, சொல்லுங்க சக, யோசேப்புடைய சக உதிரம்னு என்ன அர்த்தம்? அவருடைய ரத்தம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 10:11. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய இருவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறதுனாலே அவர் நம்மை பார்த்து சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலையா? அல்லேலூயா. நம்முடைய சகோதரர் யோசேப்பு. யோசேப்பு மீன்ஸ் இயேசு.
என்ன சொல்றாரு? வா என் சகோதரன் கட்டி அணைச்சிட்டார். அல்லேலூயா. நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவைக்கு போயிருக்கிறார், எகிப்துக்கு போயிருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டார். செய்ய போறார் அல்ல, பயத்திரகை பிடிச்சவங்க செஞ்சுட்டார். இப்ப யோசேப்பு செய்தி அனுப்புறாரு, இந்த வார்த்தைகள் அனுப்புறாரு, இந்த வண்டி அனுப்புறாரு, இந்த உச்சிதங்கள் அனுப்புறாரு, இந்த உச்சிதமான கோதுமைகள் அனுப்புறாரு, இந்த உச்சிதமான வார்த்தைகள் அனுப்புறாரு. இத பார்த்து உன் இருதயம் இப்பொழுதே உயிரடைகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பிரயாணம் பண்ணுங்க, இதுல கண்டிப்பா கோசனுக்கு போயிடலாம். இந்த சத்தியத்துக்குள்ள நிலைச்சிருங்க, அந்த கோச என்ன கண்டடைஞ்சிடலாம். அல்லேலூயா. இதுதான் ரிவைவல். பக்கத்துல சொல்லுங்க. அடுத்து ரெஸ்டோர் இருக்கு. ரெஸ்டோர் வாங்க, ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் முன்வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும், சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அது என்னமோ தெரியல, நம்முடைய பிரசங்கத்துல கோல்டு வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்றாங்க, கடற்கரையின் திரளான கூட்டம்னு தமிழ் பைபிள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆம்பிளிஃபைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் திரளான செல்வம், கடல் திரளான செல்வம் உன்னிடத்துக்கு உன் வசம் திரும்பும். சொல்லுங்க. இவன் என்னவோ தெரியலங்க, வசப்படுத்திட்டான் சொல்றாங்க இல்லையா. இவன் பேசி என்ன பண்ணிட்டான், வசப்படுத்திட்டான். உன்னை பார்த்து அந்த கோல்டு சில்வர்லாம் என்னமோ தெரியல, அந்த ஆள்கிட்ட போய் ஒட்டோன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஒட்டிக்குமாமா, கையத்தட்டு. அல்லேலூயா. அதான் வசப்படுத்துறது. என்னது வசப்படுத்துறது? இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஆலயத்திலிருந்து ஒரு நதி போச்சு. இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பொன் விளையும். அல்லேலூயா. கோல்டு வரும். அல்லேலூயா. கோல்டுங்கிறது தெரியுமா? கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமா இருக்கு. என் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க. ஆமோஸ் 2:2 சொல்லப்பட்டிருக்குது, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. அடுத்த வார்த்தை, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கு. முந்தின ஆலயம் சாலமோன், பிந்தின ஆலயம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. முந்தின ஆலயமா இருக்கிற சாலமோன் பொன்னினாலும் வெள்ளினாலும் கட்டுவானானால், பிந்தின சாலமோனா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிப்பார். ஏன்னா நாம் அவருடைய ஆலயம். அதனால எத்தனை கிலோ தங்கம் வேணாலும் எடுத்து போடுங்க, உங்க கையில, கால்ல, மூக்குல, காதுல போடுங்க. கை தட்ட மாட்டீங்க. ஏன்னா எகிப்து இப்படித்தான் கொள்ளையடிப்பீங்களா? யாத்திராக 3:20-21 மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்காங்க, சோத்துக்கு வழி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் அப்படியே கிடக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் கொண்டு வர போறேன் ஒரே நைட்ல. சொல்லுங்க. ஒரு த்ரில்லிங் அவங்களுக்குள்ள வந்துச்சு. என்ன த்ரில்லிங்டா? ஒரே நைட்ல, ஓவர் நைட்ல எகிப்தை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். எப்படி கொள்ளையடிச்சாங்க தெரியுமா? வசனம் சொல்லு, வாசிங்க. யாத்திராக 3:20-21 சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்பொழுது ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கையை தட்டி, இந்த வருஷம் வெறுமையாய் போவது இல்லை, இந்த வருஷம் வெறுமையாய் போவது இல்லை. இப்போ கொரோனா இப்ப வந்துச்சு சொல்லுங்க. கரெக்டா 20 மும்பரம் ஆயிடுச்சு. 21 போது லாக்டவுன், அப்படித்தானே? 21 சொல்லுங்க, 22, 23, 24. இந்த 24, இந்த 4 வருஷம் வெறுமையா தான் இருந்துச்சு. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25-28 வசனத்தை வாச்சோம்னா 4 விதமான காரியத்தை கர்த்தங்க சொல்றார். 1 வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு. இந்த 4 வருஷம். அல்லேலூயா. இந்த 4 கர்த்தர் சொல்றாரு, வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களை
பச்சை கிளி பட்சித்த வருஷங்களை, முசுக்கட்டை பூச்சி பச்சை புழு பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்பவும் உங்களுக்கு தருவேன். ரெஸ்டோர் உங்களுக்கு பண்ண போறேன். அல்லேலூயா. இந்த 4 வருஷமா நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ரெஸ்டோர் பண்றாரு. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ரெஸ்டோர். எத்தனை மடங்கு தெரியுமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30-31 வசனம் சொல்லுது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு கொடுக்க வேண்டும். 7 மடங்கு அவன் ரெஸ்டோர் பண்ணணும். என்ன பண்ணணும்? 7 times. சொல்லுங்க. You must restore 7 times. Hallelujah. Hallelujah. ரெஸ்டோர் பண்றாரு. எதெல்லாம் இழந்தோமோ, பணம், பொருள், நிலம், செல்வம் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்றாரு. பாருங்க, ஒரே நைட்ல சங்கீதம் 105:37 சொல்லுது, சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் ஹெல்த் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துச்சு. ஒரு த்ரில்லிங் பண்ணார் பாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணார். சொல்லுங்க, தயவு வந்தால் தங்கம் வரும். அல்லேலூயா. தயவு வந்தால் தங்கம் வரும். எகிப்தியருடைய கண்களிலே தயவு வந்துச்சு பாருங்க. எல்லாரும் எகிப்தில் இருக்கிற எல்லாரும் தங்கங்களை கொண்டு வந்து இஸ்ரவேலர்களுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் அவர்கள் தரிப்பித்தார்கள். இப்படியா எகிப்தை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். உலகத்தின் செல்வங்கள் யாருது? எகிப்துனா உலகம். உலகத்துடைய செல்வங்கள் யாருது? என்னுடையது. எகிப்தின் செல்வம் யாருது? இஸ்ரவேலர்களுடையது. 400 வருஷம் கஷ்டப்பட்டான் வேற, ஒரே நைட்ல ஜாக் பண்ற. அல்லேலூயா. ஓவர் நைட்ல பாருங்க, எகிப்தவே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் த்ரில்லிங். 400 வருஷமா தலைமுறையா பார்க்காத ஒரு பெரிய பிளஸிங் ஒரே நைட்ல கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உங்க தலைமுறை கண்டிராத அதிசயம் உனக்கு பண்றாரு பாருங்க. அதுல இருக்க வச்சிருக்கிறாருங்க த்ரில்லிங். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, கர்த்தர் த்ரில் பண்ணார்னா ஓவர் நைட்ல உங்களை கோடீஸ்வரங்களாக்கிடுவார். நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, சந்தோஷமா ஆமென், சந்தோஷமா ஆமென், ஆமென். மனப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். அல்லேலூயா. ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு, உயிர் எல்லாம் இத்து கொட்டி இருக்குது எலும்பெல்லாம், இது போய் உயிரடைஞ்சு பெரிய சேனை ஆகுமா? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. அப்படிலாம் சொல்ல போறீங்க எசேக்கியேல். ஒரே வார்த்தை, நீர் அறிவீர். அல்லேலூயா. உமக்கு தெரியாத ஆண்டவரே. இப்படி பேச கத்துக்கணும் நாம ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. முடியுமா? ஆமேன், முடியும். யோசிக்கவே கூடாது. அவர் சொன்னார்னா ஆமேன் சொல்லிடணும். ஏன்னா நீங்க பார்க்கிற மாதிரி அவர் பார்க்க கூடாது, மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க கூடாது. அல்லேலூயா. தேவன் அவரு சர்வ வல்லமையுள்ளவர். வானங்களை ஜானளவாய் பிரமாணிக்கிற, இந்த வானத்தை அப்படியே ஜான் போட்டு அளந்துருவாரா? பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒரே ஒரு மரக்கால வச்சு அடக்கிடுவாரா? சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் கைப்பிடியில வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. மலை, இந்த மலை இருக்கு பாத்தியா, அது அப்படியே அவர் தராசுல நிறுத்தி இருக்கிறாரா? இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை த்ரில் பண்ணட்டுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே. கன்னி மரியாள் குழந்தை பெத்தெடுப்பது த்ரில்லிங்க. அல்லேலூயா. த்ரில்லிங் இருக்கா இல்லையா? ஓவர் நைட்ல வாதும மரம் செத்து காஞ்சு போன அந்த வாதும கோள், சூரிய வெளிச்சம் இல்ல, தண்ணி இல்ல, மண் இல்ல, ஆனால் அது துளிர்த்து பூத்து காய்த்து கனி தந்தது. இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சூழ்நிலை ஒண்ணுமே என்னடா இப்படி இருக்குது, அந்த இடத்துல கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி துளிர்க்கும் போதுதான் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எழுந்து நிற்போம், நாம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. பிரசங்கம் முடியல. இன்னைக்கு ஒரு ரிவைவல் உங்களுக்குள்ள வரணும், ஒரு ரெஸ்டோர் உங்களுக்கு உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுவோம்.
நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு 2 பேர்த்த சொல்லுங்க. பலார்னு பட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கன்னத்துல பலார்னு சொல்லுங்க. நீங்க வெறுமையாய் போவது இல்லை. வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டு வந்தேன், பரிவாரங்களை உடையவனாய் திரும்பினேன். இஸ்ரவேலர்களை கர்த்தர் வெறுமை அனுப்பல, யாக்கோபை கர்த்தர் வெறுமை அனுப்பல. அல்லேலூயா. உங்களை என்னையும் மட்டும் வெறுமை அனுப்பிச்சுவாருன்னு எப்படி கணக்கு போடுறீங்க? அவர் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கண்களை மூடுவோம். உங்க இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இதுவரைக்கும் என்னென்னையோ துர்ச்செய்திகளை எல்லாம் என் வாழ்க்கையில கேட்டு கலங்கிட்டு இருந்தப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்லி. அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோப்பா. எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்றோம், எதிர்பார்க்கிறோம். எங்களை ஒரு த்ரில் பண்ணுங்கப்பா. யாக்கோப த்ரில் பண்ணீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை த்ரில்லிங் பண்ணீங்க. ஆசாரியனாயிருக்கிற ஆரோன த்ரில்லிங்கா வச்சிருந்தீங்க. ஐயோ ஆண்டவரே, பேதுருவை ஒரு த்ரில் பண்ணீங்கப்பா. ஐயோ நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்கன்னு சொன்னானப்பா. போட்டு நிறைஞ்சிருச்சு ஒரே நைட்ல. லாட்பாடா கிளப்ரதா நமாவுஷே லக்சரோ கிளப்ரதா நிமம் திரிபி ஷேலக்தரோ கிளப்ரா ஹாந்தனரபா ஓ ரபாலா ஹாந்தனரபா. நாங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் நீர். இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். உன் உடன்படிக்கை நீர் மாற்றுவது இல்லை, நீர் விளம்பினதை மீறுவதும் இல்லை. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் ஆண்டவரே. அது வெறுமையாய் உம்மிடத்துக்கு திரும்புவது இல்லை. நீர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்துத்தான் அது திரும்பும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறோம். இவங்களுடைய இருதயம் எல்லாம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான அற்புதம் அவருடைய குடும்பத்தில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். அவருடைய வேலை ஸ்தலங்களில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். அவருடைய பிரயாசங்களில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். சபையில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். அவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். இந்த பட்டணத்தில் நடப்பதாக ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், 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 ஆமேன். Thank you, Jesus.